எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்ஸ்லிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். எதுக்கு தலையெல்லாம் மாட்டியிருப்பேன்னு கேட்டிருப்பீங்க. இது எனக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி. ஸ்கேமர்ஸ்னால் இந்த மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணுங்கிற மாதிரி, அதனால தான். ஓகே, பேக் டு த டாபிக். ஸ்கேமர்ஸ் நம்ம நிறைய விதங்களில் பார்த்துருக்கலாம். நம்ம ரோட்டில் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஏன் நிறையா ரெப்யூட்டேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது எந்த இன்ஸ்டிடியூஷனாக வேணால் இருக்கலாம். நான் எந்த ஃபீல்டு பற்றி வேணால் பேசலாம், அதில் கூட ஸ்கேம் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. பட் மெயினாக ஸ்கேமர்ஸ்ன்னு நமக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வர தாட் என்ன? பணம் பற்றி. எல்லாத்துலேயும் பணம் பற்றி தான், பணத்தில் தான் ஸ்கேம் பண்ணுறாங்க. பட் டைரெக்டாக பணத்தில் ஸ்கேம் பண்ணுற ஸ்கேமர்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தாட் வரும். ஸோ அந்த ஸ்கேமர்ஸ் பற்றி பேசலாம். எனக்கு நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம வாழ்க்கையில் பல விதமான ஸ்கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம லைக் ஃபோன் கால் ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி பல விதமான ஸ்கேம்ஸ் பார்த்துருப்போம். ஏன் இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ எடுத்து தர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்கேம்ஸ் பார்த்துருப்போம். ரொம்ப பர்சனலாக நான் டே டு டே லைஃப்பில் பார்க்குற சில பர்சன்ஸே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். லைக் இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, டக்குன்னு இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்துடும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறையா பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கேமை மீன் கண்டென்ட்டாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அது ஒரு ஃபன் பெர்ஸ்பெக்டிவாகவும் இருந்தது, மக்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இருந்தது. எக்ஸாம்பிள், டிப்பிக்கல் வடக்கன்ஸ். இப்போ வடக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ சார், நாங்கள் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்கள் கார்டில் இருக்க 16 நம்பர் சொல்லுங்கள் சார், பின்னாடி இருக்க 3 நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு யாராவது கண்டிப்பாக ஏமாந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது அந்த விஷயம் நமக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கால்ஸ் ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி யாராவது கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நான் பேச போகிறதுக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. பட் நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சொல்கிறேன். இப்போ நடக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இப்போ ஸ்கேம் பண்ணுறவங்க, திருடுறவங்களாம் அன்எஜுகேட்டட் அந்த மாதிரிலாம் இல்லை, எஜுகேட்டடாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. எனக்கு நடந்த இன்சிடெண்ட் அதுதான். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்மளால் கண்டே பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி நடந்தது. அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். தட் வாஸ் அ ஃபைன் சாட்டர்டே மார்னிங். நாட் கைண்ட் லைக் சில்லாக்ஸ் ஃபைன் அந்த மாதிரி இல்லை. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஓகே ஃபைன் சாட்டர்டே மார்னிங். அந்த மாதிரி பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இந்த ரூமில் இருக்க பெட்டில் இங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏன்னா எனக்கு அடிக்கடி எப்படி சொல்கிறேன், அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால்ஸ் வரும். லைக் என்னோடய பேங்கிங் சர்வீஸ்லேருந்தே கால் பண்ணி, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா சார், பர்சனல் லோன் வேணுமா சார், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கால் வந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கால் அட்டன் பண்ணேன். அந்த கால் அட்டன் பண்ணால், we are calling from மகாராஷ்டிரா போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மாதிரி இருந்தது. ப்ளீஸ் ப்ரெஸ் 9 to கான்டாக்ட் இந்த போலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ நானும் 9 அமுக்கினேன். ஏன்னா காலையில் சரியான தூக்க கலக்கும். இட் வாஸ் அரவுண்ட் ஒரு 7:45 or 8. வீக் டேஸ் ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டு வீக்கெண்ட் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தானே இருப்போம். அண்ட் எனக்கு இன்னொரு மைண்ட் செட் இருந்தால் நான் அப்புறம் சொல்கிறேன். இது பண்ண அவங்க அங்கே லைன் போச்சு. அப்போ வாட் டு யூ நீட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஐ வாஸ் டோல்ட் டு கான்டாக்ட் யூ அப்படின்னு. என்னோட பேர் கேட்டாங்க. நான் என்னோடய பேரை ஸ்பெல் பண்ணி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க,
ஒய் டு யூ ஹாவ் திஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னாங்க. நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் திஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ வந்து இந்த பேங்க்ல இருந்து ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, வாட் இன்ஃபர்மேஷன் டு நீட் அந்த மாதிரிலாம் கேட்டாங்களா. நான் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இந்த மேட்டருக்கு வந்தாங்க. ஒய் டு யூ ஹேவ் திஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட். நான் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அப்போ சொன்னாங்க, திஸ் பேங்க் அக்கௌண்ட் இஸ் யூஸ் ஃபார் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், மணி இஸ் கோயிங் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் இது ஃபார் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், யூ நீட் டு கம் டு மகாராஷ்டிரா அப்படின்னாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல லைட்டாக சந்தேகம் வந்தது. நான் சொன்னேன், இல்லை ஐ எம் நாட் ஹோல்டர் ஆஃப் தட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு. அப்போ வந்து நோ யூ நீட் டு கம் டு மகாராஷ்டிரா அப்படின்னாங்க. ஐ இமிடியட்லி கட் தி கால். இந்த காலை கட் பண்ணிட்டு வீட்டில் சொன்னேன். வீட்டில் செம்மையாக திட்டு விழுந்தது. ஏண்டா அறிவு இல்லையா உனக்குது, இவ்வளோ பெரிய எருமை மாடுமே வளர்ந்துருக்கே, படிச்சிருக்கதானா, இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் வந்து கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. இஸ் திஸ் அதாவது ஒரு ஒரு ஸ்கேம் கால் தானே இது. ஸோ வந்து டு ஐ நீட் டு டூ எனி திங் ஃபர்தர் அந்த மாதிரிலாம் சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, யூ டென்ட் கிவ் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரைட். ஸோ வந்து வேறு எதுவும் பெருசாக பேங்கிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நத்திங் மச், லீவ் தட் ஆஸ் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். பட் எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஹாஃப் டே வரைக்கும் ரொம்ப ரொம்ப மூட் ஆஃபாக இருந்த மாதிரி இருந்தது. லைக் வந்து மெயினாக என்னென்னா, இப்படிலாம் இது பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று, எனக்கு ஆல்ரெடி வந்து தட் வாஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் வீக். அண்ட் வீக்கெண்ட் வந்து என்னை வந்து வீக்கெண்ட் ஷிஃப்ட்டுக்கு கூப்பிடுவாங்களாங்கிற மாதிரி என்னோட ப்ரொஃபஷனல் கம்பெனி நான் ஒன்று ஒர்க் பண்ணிருக்கேன். அதில் வந்து வீக்கெண்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண கூப்பிடுவாங்களாங்கிற மாதிரி அது ஒரு சைடில் ஓடிட்டு இருந்தது. இங்கே இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. திடீர்னு ஒருத்த கால் பண்ணி இந்த மாதிரிலாம் சொன்னான்னா நம்ம மைண்டில் ஏதாவது ஓடுமா? எதுவுமே ஓடாதில்ல. ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே தோணலை. அவன் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் தான், அதாவது அவன் அந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது தான் நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்த இன்ஃபோ வந்து நான் வந்து இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பரிதாபங்கள் எபிசோடில் வந்து பார்த்துருந்தேன். பரிதாபங்கள் நீங்கள் சேனல் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாமல் இருக்காது. ஸோ பரிதாபங்களில் ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் பாவங்கள் அந்த மாதிரி இது ஒரு எபிசோடில் பார்த்துருந்தேன். அதில் பார்த்து அன்னி பதில் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தேன். இங்கே டக்குன்னு இது பண்ணும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே இருக்குது, அதே பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ்ட், இவங்க வந்து ஸ்கேமர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து அவ்வளோ அன்எஜுகேட்டடாக இல்லை, தே ஆர் வெரி எஜுகேட்டட், தேவர் டாக்கிங் வெரி ப்ரொஃபஷ்னல். நான் கூட அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசியிருக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசினாங்க. ஸோ வந்து இட் சவுண்டட் வெரி ரியல். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நம்ம வந்து இப்படி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட கேரக்டர் நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, விஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து இட் வாஸ் வெரி ரியல். நான் வந்து டோட்டலாக நம்பிட்டேன். அண்ட் அவங்க வந்து அந்த பாயிண்ட்டுக்கு சொல்லும்போது தான் இந்த மாதிரின்னு தெரிஞ்சுது. டிப்பிக்கலி அந்த ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நான் அட்லீஸ்ட் அந்த பரிதாபங்களில் பார்த்த எபிசோட் வச்சு ஒரு இது என்னென்னா, அந்த மாதிரி சொல்லுவாங்க, சார் இல்லை சார் மகாராஷ்டிரா வரணுன்னே, இல்லை அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், நீங்கள் வந்து வீட்டில் யார்கிட்டையுமே இதெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை மாற்றுங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ மாற்றுங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது தான் டிப்பிக்கல் ப்ராசஸாக இருக்கும். ஸோ எனக்கு அன்றைக்கி வந்து மூட் ஆஃபாகவும் இருந்தது, சம கோபமாகவும் இருந்தது. லிட்ரலி அவன் மட்டும் கையில் கிடைச்சா செத்தாண்டாவன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நான் இன்னொன்றும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இதனால் ஏதாவது இம்பேக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாவது டிடெக்ட் ஆகுதான்ட்டு. தென் இட் வாஸ் ஃபைன், எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் பேங்க் ரிலேட்டட் சில பர்சன்ஸ்டையும் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேபி உங்களுக்கு இன்னொரு கால் வரலாம், அவங்க வந்து ரேண்டம் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் தானே, ஸோ வந்து உங்கள் நம்பர் வந்து நீங்கள் மேபி பயந்துட்டீங்கிற மாதிரி நினச்சி இன்னொரு டைம் கால் பண்ணி கூட ஒரு த்ரெட்டன் மாதிரி இருக்கலாம், அந்த டைம் இது பண்ணும்போது மறுபடியும் கட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், லைக் வந்து நான் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த விஷயத்துக்கு பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யா, தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் இதை பற்றி யோசிக்கும்போது தான் வந்து சரி இப்படி ஒரு வீடியோ பண்ணலாமே,
ஏன்னா வந்து இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கலாம். ஏன் ஒரு 2, 3 பேர் தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ, தெரிஞ்சவங்க இன்னும் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அன்னைக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க வடக்கன்ஸ் மாதிரிலாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்கேம்ஸ் வந்து ரொம்ப வந்து மேலே போயிட்டே இருக்குது. லைக் அவங்க குவாலிட்டி ஆஃப் பிலீவ்னஸ், குவாலிட்டி ஆஃப் பிலீவிங் இன் தெம் ஆஸ் எ ரியல் பர்சன்ங்கிறது வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரைனிங் எதாவது எடுக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் யா, இட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக். அப்போதே சொன்னது தான், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ தாட் ஓகே, திஸ் வாஸ் அண்ட் ஆல் இப்படி தான், ஓகே நம்ம வந்து பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோட கன்சர்ன் என்னென்னா, அவங்களுக்கு அவ்வளோ நம்பர் கிடச்சி இருக்கும். அந்த நம்பர்லாம் எங்கேருந்து வந்தது? அதுவும் ஒரு டேட்டா தானே. அவ்வளோ நம்பர் வந்து எங்கேருந்து இது பண்ணுவாங்க? அவங்க வந்து ரேண்டமாக போடணுன்னா எனக்கு வர்ற சான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1 மில்லியன் ஆர் பில்லியன் டைம்ஸில் ஒன்று தான். பட் ஒரு டேட்டா லிஸ்ட் மாதிரி தானே வச்சு அந்த நம்பர்ஸ் வந்து இது பண்ணி இது பண்ணுறாங்க. பட் எப்படி வந்திருக்கும்? அது வந்து என்னோட டவுட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது என்னென்னா, அன்வான்ட் வெப்சைட்ஸ், அன்வான்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ், அதில் வர லிங்க்ஸு, அதுக்கப்புறம் அதுதான் லைக் அன்வான்ட் இன்ஸ்டா பேஜஸில் ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கோம், அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம டேட்டா எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றிக்கலாம். ஏன்னா டேட்டா இஸ் வெல்த். டேட்டா வச்சு எவ்வளவோ பண்ணலாம். இரும்பு திரைப்படம் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பண்ணலாம். டு பி ஃப்ராங்க், தட் வாஸ் வெரி குட் மூவி. பட் யா, டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ உங்கள் டேட்டா வந்து எவ்வளோ ப்ரொடெக்டிவாக வைக்க முடியுமோ ப்ரொடெக்டிவாக வைக்கிறது வெல் அண்ட் குட். அண்ட் நான் பர்சனல் சஜஷன்ஸ் மாதிரி சொல்லணும்னா, பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து உங்கள் பேரில் எதுவும் வைக்காதீங்க. அண்ட் மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஏதாவது பாஸ்வேர்ட் மேனேஜிங் ஆப் அந்த மாதிரி ஏதாவது சர்வீசஸ் மாதிரி ஏதாவது ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து, மெயினாக தான் ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து இது பண்ணுறதுனா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் லைக் இந்த நிறைய பாப்பப் ஆட்ஸ் இதிலலாம் வரும். இந்த மாதிரி ஃப்ரீ ஐஃபோன், இந்த மாதிரி சர்வே இது அட்டன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஐஃபோன் தர்றோம், இல்லைன்னா வந்து ஃப்ரீ ஐஃபோன் வந்து ஸ்பின் வீலில், இல்லைன்னா வந்து ஃப்ரீ ஐஃபோன் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ரீ ஐஃபோன்னு போட்டாலே பல லிங்க் வரும் கூகுளில். அந்த மாதிரி இதெல்லாம் போகிறோம். நம்ம அப்போ நினைப்போம், இந்த மாதிரி பேர் தானே, ஃபோன் நம்பர் தானே, இதில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதை வச்சே எவ்வளவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அதை தான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் ஃபால் ஆகாமல் இருக்கணும்னா உங்கள் டேட்டாவை தேவையில்லாத இடத்துல கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன், ஆதார் கார்டுக்கு இப்போ வந்து மாஸ்க் ஆதார் கார்டுன்னு என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. லைக் வந்து உங்களோட தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் மட்டும் வெளியில் காட்டிட்டு மீதியெல்லாம் வந்து பொதுவாக ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு பர்சனுக்கு அனுப்புகிறோம், இல்லைன்னா ஈவன் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து கேட்குறாங்கங்கும் போது தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி தான். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து சில கம்பெனிஸ் வேணும்ட்டே இந்த யூசர்ஸோட டேட்டாவை வந்து மற்ற இதுக்கு விற்கலாம், இல்லைன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி கூட அந்த டேட்டாஸை திருடலாம். ஸோ சேஃபாக இருக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்குது. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு யாருக்குமே இந்த காலத்தில் தெரியாது. ஸோ வி ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ். இந்த வீடியோவை எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேறு ஏதாவது பேசணுமா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதை பற்றி நானும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவில் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறுபடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னு டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சன்.